இன்னைக்கு நான் பழம் சாப்பிட்றேன், அடுத்து ஓம் பையன் பழம் சாப்பிடுவான் அப்படின்னா யாரோ ஒருத்தங்க விதைக்கணும். அந்த விதைக்கிற கைகள் ஒன்றாக இருந்தாலும் பழங்கள் ஒரு கைகளுக்கு போனாலும் அந்த பழங்கள் அப்படிங்கிறது தான் அந்த ஃப்ரூட், அந்த ஹார்வெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படி இந்த களத்தை இன்று ஒரு ஹார்வெஸ்ட்டுக்கு தயார்படுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டென்ஷனை இந்த மார்க்கெட்டுக்குள்ள கிரியேட் பண்ணி, பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு நோட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சி, அது வந்து ட்ரால் மெட்டீரியலாகவே பார்க்கப்படக்கூடிய கட்சிங்கிற ஒரு இடத்தில் இருந்து அதை நகர்த்தி, இன்னும் சொல்ல போனா இந்த 3 ஆண்டுகளில் திரு விஜயகாந்த் அவர்களை எப்படி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் இங்க இருக்கக்கூடிய சமூக வலைதளமும் சேர்ந்து கேலி பொருளாக்கி அவரை வந்து வேற மாதிரியான ஒரு ஒரு டார்கெட்டுக்குள்ளார கொண்டு போறாங்களோ அப்படியான ஒரு விஷயத்தை திரு அண்ணாமலை அவர்களை நோக்கியும் அவர்கள் செய்தார்கள். ஆனால் அதையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றிகரமாக உட்கட்சி பிரச்சனை, எதிர்கட்சி பிரச்சனை, கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க, முன்னாடி சிரிச்சுட்டு பின்னாடி போயிட்டு அவருக்கு எதிராக வேலை பார்த்தவங்கன்னு அனைவரையுமே அவர் டாக்கிள் பண்ணியிருக்கிறார். ஓகே, அந்த வகையில் திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த இந்த டென்யூர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான டென்யூர். திரு அண்ணாமலை அவர்களுடைய இடத்தை, ஓகே, அந்த மாநில தலைவருங்கிற அந்த பதவியை ரீப்ளேஸ் பண்ண முடியுமே தவிர திரு அண்ணாமலை அவர்களை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதா கலை யதார்த்த உண்மை. இதையெல்லாம் தாண்டி திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா அப்படிங்கிறது இந்த நிமிஷம் வரை யூகமாக தான் இருக்குது. அவரை மாற்றினால் என்ன பலம்? பாரதிய ஜனதா கட்சி ஒரு முடிவு அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சிங்கிறது வந்து இன்னைக்கு தேசிய அளவில் ஒரு எலெக்ஷன் இன்ஜினியரிங்ல வந்து தே ஆர் த ஸ்மார்டஸ்ட் பார்ட்டி. ஓகே, அவங்க வந்து இந்த எலெக்ஷனை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரோக்ராம் மாதிரி எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க. ரொம்ப சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்றாங்க. எங்கெங்க எமோஷனலாக தேவையோ அங்கங்க எமோஷனலாக அப்ரோச் பண்றாங்க. எங்கெங்க விகரஸான ஒரு அப்ரோச் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து அந்த வேகத்தை கூட்டக்கூடிய ஒரு தன்மையை பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேர்தலை கூட லேசாக எடுப்பதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னாடி 1000 காரண காரியங்கள் இருக்கும்னு நான் நம்புறேன். நான் திரும்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஃபேர்வெல் என்பதே கிடையாது. ஏன்னா திரு அண்ணாமலை இல்லாமல் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் அரசியலே கிடையாது.